யார் போட்டு கொடுத்தாங்கன்னு தெரியுமா? சொல்லவா? அவங்க பேர் சொல்ற கேக்குறியா? சொல்லுங்க சார். உன்னை பத்தி போட்டு கொடுத்தது வேற யாரும் இல்ல, நிக்கிறிய சுந்தர பாண்டியன், நீதான்டா. நானா? இந்த ஆள் எப்படி கரெக்டா சொல்றான்? ஒன்னும் புரியலையே. ஐயோ, சுந்தர பாண்டி தொக்க மாட்டிக்கிட்டானே. இதுக்கப்புறம் கடவுளே நினைச்சா கூட இவனை காப்பாத்த முடியாது. நாம கொஞ்சம் பதுங்கி ஒதுங்கியே நிப்போம். சார், எனக்கு தலையெல்லாம் சுத்துது சார். எனக்கு நிஜமே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சார். சார், விஜய் தான் உங்ககிட்ட என்னை பத்தி போட்டு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் சார். டேய், திரும்ப திரும்ப நடிக்காதடா ஃப்ராடு. நீ என்ன பண்ணன்னு உன் வாயாலே சொல்லியிருக்க. குடுமாத பாரு. அவளை நான் ட்ரை பண்ணேன், சிக்கலடா. சரி, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுப்போம்னு நான் ட்ரை பண்ணா என்னை திட்டி ஓவர அசிங்கப்படுத்தி காலெல்லாம் விழ வச்சுட்டா. என்ன பண்ண தெரியுமா? அவளுடைய வாழ்வாதாரத்திலே கைய வச்சேன். நான் குடோன் ஏரிய வச்சு அவன் மேல பழிய போட்டு வேலையை விட்டு அனுப்பிட்டேன். முட்டா பைய ஓனரு நான் என்ன சொன்னாலும் கேட்டுப்பா. என்ன பாக்குற? நீ தானே பேசிருக்க. ஏய், அங்க என்ன பாக்குற? இங்க பாரு. என்ன இத நீ தானே பேசிருக்க? அந்த ஆளை பொறுத்த வரைக்கும் நான் உண்மையான விசுவாசி. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஆள் ஒரு இழிச்சாவையன். இதுல என்ன வேற இழிச்சவாயன் வேற சொல்லிருக்க? தவளை தாவாயாலே கெடுன்னு கேள்விப்பட்டிருக்க. இது பயங்கரமான தவளையா இருக்கே. அவனே அவனுக்கு ஆப்ப வச்சுக்கிட்டான். நீ ரொம்ப வருஷமா இந்த கடையில வேலை பாக்குற, உனக்கு அடுத்து ஒரு நல்ல போஸ்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ பாவம் புருஷன் இல்லாம ஒரு பொம்பளை புள்ளைய வச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அந்த விஜயை சூழ்ச்சி பண்ணி அவளை வேலையை விட்டு அனுப்புற அளவுக்கு பண்ணிட்டிய. இதை நீ மட்டும் செஞ்சியா இல்ல கூட யாராவது செஞ்சாங்களா? அந்த பொண்ணு உனக்கு என்னடா பாவம் பண்ணா? அவ பாட்டுக்கு சிவனேன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அவளை பத்தி தப்பா என்கிட்ட போட்டு கொடுத்துட்டு அந்த காட்டன் குடோனையும் நீ கொடுத்துட்டு அந்த பழி அவ மேல போட்டிருக்க. மனுஷ ஜென்மமாடா நீலாம்? இங்க பாரு, இதுக்கப்புறம் உனக்கு இந்த கடையில வேலை கிடையாது. உன்னை நம்பினதுக்கு என்ன நானே அடிச்சுக்கணும். நீ நல்லவனே கிடையாது, அயோக்கிய பையன். உன்னை நான் இப்படியே விட்டுருவேன்னு நினைக்கிறியா? என் கடையை கொளுத்துனதுக்கு அதுல எனக்கு ஏகப்பட்ட பணம் லாஸ் ஆயிருக்கு. இப்பவே நான் போலீஸை வர சொல்லி அரெஸ்ட் பண்ண வைக்கிறேன். ஐயோ, என்ன கடை ஓனர் உக்கிரமா போயிட்டு இருக்காரு. போலீஸ் அது இதுன்னு சொல்றாரே. சார் ப்ளீஸ் சார். போலீஸ்லாம் ஃபோன் பண்ண வேண்டாம் சார். சார், அப்புறம் என் லைஃபே போயிடும் சார். நான் ஏதோ கோவத்தில் தான் சார் அது மாதிரி பண்ணிட்டேன். உங்கள் மேலே இந்த கடை மேலே நான் எவ்வளோ மரியாதை வச்சிருக்கேன்னு தெரியும்ல சார். சார், உங்களுக்கு எதாவது எதாவது பண்ணணும்னு நான் நினச்சி கூட பார்த்தது இல்லை சார். எல்லாத்துக்கும் காரணம் இந்த விஜய் தான் சார். விஜய் என் மேலே இந்த கோவத்தில் எல்லாரும் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தி கன்னத்தில் அரைஞ்சிட்டா சார். அந்த கோவத்தில் தான் சார் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். எனக்கும் கோவம் வரும்ல சார். சார், நான் இந்த கடையில் ஒரு பொசிஷனில் இருக்கேன் சார். சொசைட்டியில் எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது சார். சார், நீங்கள் இப்போ போலீஸ்லாம் கூப்பிட்டீங்கன்னா அந்த பேர்லாம் கெட்டு போயிடும்ல சார். சார், நான் தெரியாமல் பண்ணிவிட்டு சார். இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன் சார். என்னை மன்னிச்சிருங்க சார். சார், போலீஸ்லாம் போக வேண்டாம் சார். என்னை வேலை விட்டு தூக்கிறாதீங்க சார். சார், ப்ளீஸ் சார். சார், ப்ளீஸ் சார். இப்போ காலில் வேணா அவ்வளோ. டேய், நீ என்னதான் என் கையில காலில் விழுந்தாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. கோவத்துல தப்பு பண்றது வேற. ஆனா நீ திட்டம் போட்டு அவ உனக்கு கிடைக்கலன்ற எச்சு புத்தியில இப்படி பண்ணிருக்க. ஏண்டா, ஒரு பொண்ணு புருஷன் இல்லாம தனியா இருந்தா அவளை கூட பிறந்த மாதிரி நினைச்சு அடை காக்கணும்னு நினைக்கணும்டா. அவளை அடையணும்னு நினைக்காத. உருக்கி நாய, உன்ன மாதிரி சில ஆம்பளைங்களால தாண்டா ஒட்டுமொத்த ஆம்பளைங்களுக்கும் கெட்ட பேரு. காட்டன் குடோன் எரிஞ்சு என் கடை லாஸ் ஆனதை பத்தி கூட எனக்கு கவலை இல்லடா. ஆனா ஒரு பொண்ணை மனசளவுல துன்புறுத்தணும்ல, அதுக்கு நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட் தான் இப்ப நான் கொடுக்க போற போலீஸ் கம்ப்ளைண்ட். சார் 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 வேண்டாம் சார். சார், போலீஸ்லாம் வேண்டாம் சார். சார் சார் போலீஸுக்கு ஃபோன் பண்ணாதீங்க சார். சார் வேண்டாம் சார். சார்